शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுதாம் ஸ்ரீ வெங்கடவனின் சகஸ்ரநாமத்திலே 37வது திருநாமத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்திரன் ஒரு பிழை செய்தான். அதன் பயனாக அவனுடைய செல்வமெல்லாம் அவன் இழக்க வேண்டி வந்தது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். துர்வாசஸ் என்று ஒரு முனிவர், ரொம்ப கோபக்காரர். அவருக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டு முணுக்கணும் கோபம் வரக்கூடிய பிரகிருதி அவர். அதனால் கோபம் வர வர யாரையாவது கோபத்தில் செபிச்சுடுவார். சாபம் கொடுத்தா முனிவர்களுக்கு தவம் குறையும்னு ஒரு கணக்கு. இத்தனை தவம் பண்ணியிருந்தால் அந்த தவத்தை பயன்படுத்தி தான் நீ கல்லாப்போ, நீ மாடாப்போ, ஆடாப்போன்னு செபிக்க முடியும். அவ்வளோ சாபம் கொடுத்தா உடனே அந்த அளவுக்கு தவம் கணக்கில் குறைஞ்சிரும். ஆகையினால நம்ம துர்வாச முனிவர் கோபத்தினால நிறைய பேரை செபித்து அவர் தவ அக்கௌண்ட் கணக்கில் எவ்வளவு இருக்குன்னு விசாரித்தா எப்பொழுதும் நீல் பேலன்ஸ் ஆகிடும். அதனால் அதற்கு ஒரு தவம் பண்ணினார். அவர் தவம் பண்ணி பரமேஸ்வரனை நேர பார்த்தார். பரமேஸ்வருடைய அம்சமாகத்தான் அவர் பிறந்ததாக வரலாறு. பரமசிவன் சீக்கிரமாகவே திருப்தி அடைவார் என்பதை நாம் பார்த்துருக்கோம். அதனால் பரமசிவன் துர்வாசஸ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு கோபம் வருது முணுக்குன்னு, அதனால் கோபம் வராமல் இருக்கக்கூடிய அருள் பண்ண வேண்டும் தான் துர்வாசஸ் கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல அவர். இறைவா, என்னுடைய சுபாவம் கோபம் வருது, அதனால் அடிக்கடி சாபம் கொடுத்துட்றேன். சாபம் கொடுத்தா என்னுடைய தவமெல்லாம் அந்த சாபத்தின் அளவுக்கு குறைஞ்சி போகிறது. அதனால் தாங்கள் ஒரு அருள் பண்ண வேண்டும், வரம் கொடுக்கணும். நாம் சாபம் கொடுத்தால் அந்த சாபத்தின் அளவுக்கு என்னுடைய தவம் வளரணும் அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்குது? வங்கியில் நம்ம கணக்கில் பணம் போட்டால் அதில் எவ்வளோ பணம் எடுக்கிறோமோ அவ்வளோ பணம் உடனே நம்ம கணக்கில் வரவாகணும்னா அப்புறம் தினம் எவ்வளோ எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த முனிவர் வரம் கேட்டார். பரமசிவன் சரின்னு சொல்லிட்டார். அந்த வரத்தின் பயனாக துர்வாசஸ் இன்றைக்கு யாரை செபிப்போன்னு போவார் வழியே தவம் செய்யவே அவருக்கு அவசியம் இல்லை. என்னை பார்த்து ரோட்டில் பார்த்து ஒருத்தரை செபிச்சா உடனே அந்த அளவு தவம் அவருக்கு கிரெடிட் ஆகிடும். அதனால் அவர் யாருக்கு சாபம் கொடுக்கலான்னு அலையக்கூடிய முனிவர். அவர் போயிட்டே இருக்கச்சு எதிர்க்க வானவெளியில் ஒரு வித்யாதர பெண், தேவலோகத்தில் ஒரு பகுதியினர் வித்யாதரர்கள், அந்த பெண் கையில் ஒரு மாலையோடு வந்தார். இந்த மாலை என்னன்னு கேட்டால் துர்வாசஸ், இது லக்ஷ்மி தேவியினுடைய பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதெல்லாம் அன்னையின் பிரசாதமான மாலை என்று சொன்னாள். துர்வாசஸ் எனக்கு கூடுன்னு கேட்டார். மாட்டேன்னு சொன்னால் நீ கல்லா போன்னு விடுவார். அது பெண்ணுக்கு துர்வாசஸை தெரியும்.
அதனால் அந்த வித்யாதர பெண் இந்தாருங்கள் சுவாமி என்று பவ்யமாக கொடுத்துட்டா அந்த மாலையை. அந்த மாலையை எடுத்துட்டு துர்வாசஸ் அப்படி சஞ்சரித்தார். அப்படி அலைஞ்சின்னு இருக்க பொழுது வானவெளியில் பார்க்குறார், தேவலோகத்தில் சுதர்மா சபை, அமராவதி நகரம். அந்த அமராவதி நகரத்தில் நீ இந்திரன் பவனி வரான். வெள்ளை வெளியின்னு இருக்க ஐராவத யானை, அது மேலே தூய பட்டாடை கட்டி ஆனந்தமாக மூவுலகுக்கு இந்திரன் தானே என்கிற சந்தோஷத்தில் அம்பாரியில் உட்காந்து வரான். பட்டத்து யானை ஐராவத்தில் ஊர்வலமாக. அவனுக்கு மேலே இருக்கிற வான்வெளியில் துர்வாசஸ் இருக்கார். அங்கிருந்து அவனை பார்த்தார். தேவேந்திரா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி, இந்தா லக்ஷ்மியின் பிரசாதம் என்று அந்த மாலையை மேலேருந்து தூக்கி எறிஞ்சார். அந்த மாலையை வந்து கையில் விழுந்தவாறே இந்திரன் என்ன செஞ்சுருக்கணும், அதை கண்ணில் ஊற்றின்னு மேலே சூட்டின்னு இருக்கணும். ஆனால் அவன் தான் பதவியில் இருக்கிற திமிரில் இருந்ததுனால அந்த மாலையை தூக்கி தன்னுடைய யானையின் தலையில் வச்சான். அதை உடனே வண்டுகள் அங்கே மொக்கிறதுனால யானைக்கு அது என்னவோ ஆர்வத்தை உண்டாக்கித்து. அதில் ஐராவத யானை தன்னுடைய துதிக்கையினால் அந்த மாலையை பிடிச்சிது, இழுத்துது. அப்புறம் என்ன செய்யும், யானை கீழே போடும், காலால் மிதிக்கும், மிதிச்சுடுத்து. இத்தனையும் துர்வாசஸ் பார்த்துட்டே இருக்கார். லக்ஷ்மி தேவியின் பிரசாதம்னு உனக்கு கொடுத்தா செருக்கோடு நீ அதை தூக்கி யானை மேலே வச்சையா? அந்த யானை அந்த மாலையை காலையால் மிதிச்சுதா? ஆகையினால 3 உலகத்தின் செல்வம் இருக்குங்கிற செருக்குனால தான் இந்த தப்பை செஞ்ச. உனக்கு அந்த 3 உலகத்து லக்ஷ்மியும் போகட்டும் என்று செபிச்சார். இப்போ இந்திரன் செய்த பிழை, இந்திரனுக்கு சாபம் வந்தது சரி. லக்ஷ்மி தேவி சொர்க்கலோகத்தை விட்டு மறைஞ்சா. இந்திரனுடைய செல்வம் போச்சு. அசுரர்கள் படையெடுத்தார்கள். அசுரர்கள் சொர்க்கத்தை ஆக்கிரமித்தார்கள். தேவர்கள் ஓடி ஒளிஞ்சார்கள், மேருமல்ல குகையில் வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு லக்ஷ்மி இவர்களை விட்டு நீங்கியது துர்வாசசுடைய சாபத்தினால, இந்திரன் செய்த பிழையினால சரி. ஆனால் எம்பெருமான் நாராயணன் அவன் மார்பிலில் லக்ஷ்மி காணலையாம். அது எப்படி? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வார் பாடுறார். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி கூட பிரிந்து இருக்க முடியாது என்னால் அப்படின்னு லக்ஷ்மி தேவி அலர்மேல் மங்கை அவன் மார்பில் உட்காண்டிருக்கான். அலர்மேல் மங்கைன்னா அலருங்கிறது தாமரைப்பூ. தாமரைப்பூ மீது உட்காண்டிருக்க லக்ஷ்மி தேவி. தாமரைப்பூ எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நிறைய பூவாலேயே பூமாலை சாத்திக்கிறோம். பூமாலை போட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். பூச்சாத்து உற்சவம்னு பண்ணுவாங்க திருவரங்கத்தில், ரங்கநாதனுக்கும் தாயாக இருக்கும். அதில் பூவாலே நெஞ்ச ஒரு தட்டியை மேலே வச்சுருப்பாங்க. அது மேலே போட்டால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு தடவை எங்கள் உபன்யாசம் படித்த பிரசாதமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது மேலே போதிக்கிற பொழுது தான் ஆஹா மலர்களுக்கு என்ன குளிர்ச்சின்னு நினச்சேன். அப்போ ஏற்பட்ட குளிர்ச்சியே நிறைந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, அந்த தாமரை மலருடைய குளிர்ச்சி போகிறது, அது கொதிக்கிறதுன்னு சொல்லி, சென்னை கொதிக்கிறதுன்னு ஊட்டிக்கு போகிறாங்க சில பேர். ஊட்டியும் கொதிக்கிறதுன்னா அதை விட ஒசரமான மலவாச ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி லக்ஷ்மி தேவி தாமரைப்பூ என்கிற குளிர்ச்சியான இடத்தை விட்டு திருமாலுடைய இதயத்துக்கு வந்தாள். அது இன்னும் குளிர்ச்சியாம். கருணையே வடிவெடுத்த அண்ணல் அல்லவா? அதனால் தாமரைப்பூ கொதிக்கிறது என்று அதை விட்டு இவன் திருமார்பிலே வந்த லக்ஷ்மி இங்கிருந்து போமாட்டேன்னு சொன்னான். அதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை என்ற தொடரில் ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட திருமகள் இந்திரன் செய்த பிழையினாலே இந்திரனை விட்டு அகலட்டும், இந்திரனுடைய பிரஜைகளை விட்டு அகலட்டும், சிறுமாலை விட்டும் அகலவானே. அகல உண்மையிலே அகலவில்லை தான், ஆனால் அகன்றது போல ஒரு சிறிய நடிப்பு. ஏன் அந்த நடிப்பு அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் தன்னிலே பள்ளிக்கொண்டு இருக்கணும், தனக்கே மாப்பிள்ளையாக வேணும், எம்பெருமானுக்கு பெண்ணை கொடுத்த பெருமை தனக்கு வர வேண்டும் என்று திருப்பார்கடல் ஆசைப்பட்டு, க்ஷீரசமுத்திரம் ஆசைப்பட்டது. சமுத்திரராஜாவுக்கு ஒரு விருப்பம். எம்பெருமான் நாராயணனுக்கு மாமனார்னால் எவ்வளோ பெரிய போஸ்ட். எம்பெருமானே நமக்கு மாப்பிள்ளையாக வந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். எம்பெருமான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்றால் திருமகள் லக்ஷ்மி தேவி அவனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். அதற்காக பார்க்கடல் அரசன் சமுத்திரராஜா தவம் செய்தான் எம்பெருமானை குறித்து. எம்பெருமான் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொண்டா அதுக்கப்புறம் தங்க வீட்டிலேயே வந்து இருந்துருவான், திருப்பார்க்கடையே பள்ளி கிடப்பான். அப்போ நமக்கு எம்பெருமானுடைய சேவை நித்தியம் கிடைக்கும்
என்றெல்லாம் க்ஷீரசமுத்திரம் ஆசைப்பட்டது பார்க்கடல். அந்த ஆசைக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மி தேவி மறைவது போல நடித்தால் திருமாலையும் விட்டு. திருமாலும் சொன்னால், தேவேந்திரனுக்கு தம்பியாக நான் உபேந்திரனாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். அதனால் தேவேந்திரனுக்கு செல்வம் போச்சு, தம்பிக்கும் இளவரசருக்கும் செல்வம் போகத்தானே செய்யும். அதனால் லக்ஷ்மி என்னை விட்டு மறைந்து விட்டாள் என்று அவனும் நடித்தான். உண்மையிலே அவர்கள் பிரிவதே கிடையாது, பிரிவதெல்லாம் நடிப்பு தான். அந்த நடிப்பில் லக்ஷ்மி தேவி தன்னை விட்டு பிரிந்து விட்டதாக எம்பெருமான் தானும் துயருற்று தேவர்களும் துயருற்ற நிலையிலே மீண்டும் லக்ஷ்மி கிடைப்பதற்காக அலைகடலை கடையலாம் என்று சொன்னான். திருப்பார்கடலை கடைவோம் என்று ஐடியா கொடுத்தான். திருப்பார்கடலை கடைஞ்சா அதிலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் தேவர்கள் புஷ்டியாக இருப்பார்கள். தேவர்களை விரட்டி விட்டு அமராவதியை தங்கள் இருப்பிடமாக கொண்டிருக்கிற அசுரர்களை மீண்டும் விரட்டலாம். மீண்டும் லக்ஷ்மி கிடைப்பாள். திருப்பார்கடலை கடையும் போது அதிலிருந்து அமுதமும் வருவாள். அமுதத்துடன் அமுத திருமகளும் வருவாள். இன்னமுத திருமகளும் வருவாள் என்று எம்பெருமான் ஐடியா சொன்னான், உபாயம் சொன்னான். அந்த யோஜனையை கேட்டால் திருப்பார்கடலை எப்படி கடைவது? திருப்பார்கடலில் மந்திரமலையை மத்தாக நடுவோம். இப்போதான் மத்துன்னா ரொம்ப குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி உபன்யாசத்தை கேட்குற தலைமுறைக்காரங்களுக்கு மத்து தெரியலாம். அடுத்த தலைமுறைக்கு தற்பொழுது மத்துன்னா தெரியாது. ஏன்னா நம்ம நண்பர் ஒரு உபன்யாசகர் சொன்னார், வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் ஒரு உபன்யாசம் பண்ணேன். கண்ணபிரானை யசோதை உரலோடு கட்டினான்னு சொன்னேன். ஒரு குழந்தை அங்கிள் உரல்னா என்னன்னு கேட்டுது. ஏன்னா உரலை யார் பார்த்துருக்கா? அதெல்லாம் மியூசியத்துக்கு போயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த மத்து மியூசியத்தில் போயிடுச்சு. அந்த மத்தை வைத்து கொண்டு தயிரை கடைவார்கள். அதே மாதிரி சமுத்திர பார்க்கடலை கடையணும்னா எவ்வளோ பெரிய மத்து வேணும். அதனால் எம்பெருமான் சொன்னால், மந்தரமலையை மத்தாக போடுங்கள். அவ்வளோ பெரிய மந்தரமலை மத்தானால் அதை சுற்றி வைக்க அந்த கயிறை வச்சு தான் தயிரில் இந்த பக்கம் அந்த பக்கம் மத்தில் கயிறை வைத்து நீட்டி நீட்டி உருட்டி கடைவார்கள். அந்த மாதிரி கடைகின்ற கயிறு அதுக்கு எங்கே போகுது? அண்ணல் உபாயம் சொன்னால், வாசுகி இருக்கான் நாகராஜன், அவன் ரொம்ப நீளம் அவன் உடம்பு. அந்த நாகராஜனை அதுக்கு கடை கயிறாக வச்சுருவோம், தாம்பு கயிறாக. சரி, அதை யார் கடைவது? நீங்கள் தான். நாங்களா? எங்களுக்கு சக்தியே இல்லையே. செல்வத்தை இழந்து மேருமலை குகையில பட்டினியும் பசியுமா இருக்கோமே. அப்போ ஒன்று செய்வோம், நம்ம அசுரர்கள் பங்காளிகள் தானே, நீங்கள் பெரியம்மா சித்தி பிள்ளை தானே, ஒரே தகப்பனால தானே உங்களுக்கு அசுரர்களுக்கும். அதனால் அசுரர்கிட்ட போய் கேளுங்கள், நீங்களும் நாங்களும் கூட்டணி சேர்ந்து இந்த அமுதத்தை கடைவோம், கூடி நீரை கடைவோம், அதன் பயனாக வரக்கூடிய திருப்பார்களை கடைவோம், அதன் பயனாக வரக்கூடிய அமுதத்தை இருவரும் பங்கிட்டு கொள்வோம். இதை போய் தேவர்கள் அசுரர்கிட்ட சொன்னார்கள். அசுரர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு நாட்களை ஜலம் ஊற கூட்டணி ஒத்துண்டார்கள். ஒரு பக்கம் தேவர்கள் திருமால் தலைமையில், மற்றொரு பக்கம் அசுர அரசன் நமுச்சி தலைமையில் அசுரர்கள். இப்படி தேவர்களும் அசுரரும் பார்க்கடலை கடைந்தார்கள். எவ்வளோ இன்னல் ஆயிடுச்சு. பார்க்கடலை கடைவதற்கு வாசுகி ஒத்துன்னு வந்தால், அந்த வாசுகி தலைப்பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, வால் பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த தலைப்பக்கத்தில் தேவர்கள் என்று கடைய தயாராக இல்லை. ஏன்னா பாம்பு ஏற்கனவே கோபமுள்ள ஜந்து. அந்த பிராணிக்கு வேற மலையோடு சேர்த்து அதை இழுத்து கட்டினா அது உடம்பு உராஞ்சி அது இன்னும் தொல்லையில் இருக்கும். அந்த கோபத்தில் புழக்குன்னு போட்டுடும். அந்த விஷத்தினால மாண்டு போயிடலாம். எனவே தேவர்கள் பாம்பின் தலைப்பக்கம் இருக்க அஞ்சினார்கள். ஆனால் வால்பக்கம் நாங்கள் போகிறோம்னா அசுரர்கள் கேட்க மாட்டாளா? நீங்கள் மட்டும் ஜாலியாக இருப்பீங்க, நாங்கள் மட்டும் பாம்பு கறி பண்ணணுமான்னு. அதனால் திருமால்கிட்ட வந்து சரணமடைஞ்சு தனியாக கிசு கிசுத்தார். நாம் எப்படியாவது வால்பக்கம் இருக்க முடியாது பண்ணுங்களேன். அப்படியா அப்படின்னு இறைஞ்சு பகவான் சொன்னான், தேவர்களே நாம் எல்லாம் தலைப்பக்கம்தான் இருப்போம். ஏனென்றால் நாம் எல்லாம் கஷ்யப்பருடைய பிள்ளை, மாமுனிவருடைய பிள்ளைகளான நாம் வாழ பிடிக்க மாட்டோம், அதுவும் பாம்பு வாழ பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலைப்பக்கம் போய் நின்றான். தேவர்கள் பயந்து போனார்கள். இவன்கிட்ட நாம் சொன்னது என்ன, இவன் செய்கிறது என்ன, பல பக்கம் வைக்கக்கூடாதுன்னா அங்கே போய் இருக்கிறானே. அப்போ அசுரர்கள் தலைவன் நமுச்சி அதை கேட்டு, நாங்கள் மட்டும் சளைச்சவர்களா, நாங்களுமே கஷ்யப முனிவருடைய பிள்ளைகள், நாங்களும் வாழ பிடிக்க மாட்டோம் அப்படின்னாரு.
உடனே திருமால் சொன்னோம், அப்படியே சரி அண்ணா உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம், நீங்களே தலையை பிடிங்க, நாங்கள் வாழை பிடிச்சிக்கிறோம்னு சொன்னோம். இப்படி உபாயம் பண்ணி அசுரர்களை தலைப்பக்கத்தில் வைத்து வால் பக்கத்திலே தேவர்களை வைத்து 30 கோடி தேவர்கள் 66 கோடி அசுரர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் வலிமையே உண்மையில் கிடையாது. இவன் உள்ளே இருந்து வலிமை கொடுத்தான், வெளியிலேயும் தானே திருமாலா நின்று கடைஞ்சான். அந்த மலை கீழே விழாமல் கூர்மமாக கீழே இருந்தான். மலை மேலே எழும்பி போகாமல் இருக்க மேலே அமுத்தி பிடிச்சி நான் யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு பாடுபட்டு திருப்பாற்கடலை கடைந்தான். கடைந்து அதில் அதுக்கப்புறம் கடைய ஆரம்பித்த அப்புறமும் பணம் இல்லை. அதில் அங்கிருந்து அலகால விஷம் வந்தது, அதை சிவபெருமானுக்கு கொடுத்தான். இப்படி பல பாடுபட்டு திருமகள் வந்தாள். திருமகளை எம்பெருமான் பெற்றான். திருப்பாற்கடலில் திருமகள் வந்ததுனால திருப்பாற்கடலில் அவனுக்கு மாமனர் ஆனார். அப்படி திருப்பாற்கடலுக்கு பல சந்தோஷம், மனதுக்கு பிடித்த மாப்பிள்ளை கிடைத்தானே என்று. லக்ஷ்மி தேவியோடு கூட இருக்கிற பகவான் இந்த திருப்பாற்கடலே பள்ளி கொண்டு மாமனார் வீட்டு மாப்பிள்ளையாக மாமனாருக்கு இனியவனாக ஆனான். இந்த வரலாறு முழுக்க நினைத்து நாரத பகவான் இந்த 37வது திருநாமத்தை வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த பகவானுக்கு அம்போதி நந்தினி ஜானகி, பார்க்கடலின் பெண்ணினுடைய கணவன், பார்க்கடலின் மாப்பிள்ளை என்று திருநாமம் என்கிறார். இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விஷயங்களை உங்களுக்கு சுருக்கி வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தின் மூலம் காண்பிக்கிறேன். பாருங்கள், வாசிக்கிறேன், கேளுங்கள். அம்போநிதி சுதாம் லக்ஷ்மீம் மதனாத் ஆப யோம்புதேகே, மதனாதாப யோம்புதேகே, அம்போதி நந்தினி ஜானகி இதி நாமாஸ்ய யுஜ்யதே. அன்பர்களே, மாமனாருக்கு பிடித்த மாப்பிள்ளையாக நாம் வாழ்க்கையில் மாமனார் மதிக்கும்படியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபியுங்கள். அம்போதி நந்தினி ஜானகே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।